இறைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் மறுவெளியீட்டு வசூல். அதை பற்றி பார்ப்போம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருவேடம்: பானுமதி, அறிமுகம், சரோஜாதேவி, நம்பியார், வீரப்பா, சந்திரபாபு மற்றும் பலர். புதிய பிரிண்டுடன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நாடோடி மன்னன் பகுதி கலரில். தயாரிப்பு டைரக்ஷன் எம்ஜிஆர். வசனம் கண்ணதாசன், ரவீந்தர். நாடோடி மன்னன் முதல் வெளியீட்டில் சரி 1962 வெளியீட்டில் 300க்கும் மேற்பட்ட ஊர்களில் ஆயிரக்கணக்கான வசூலை பெற்றது. சில குறிப்புகள்: 2006 சென்னை பாரத் தியேட்டரில் நாடோடி மன்னன் 7 நாள் வசூலை அன்றைய புதிய படங்கள் கூட பெறவில்லை என தினத்தந்தி வெளியிட்டு வசூலையும் போட்டது. 7 நாள் வசூல் 2,85,000. அடுத்தது 1919 அகஸ்தியாவில் 7 நாள் 14 காட்சிகள் வசூல் 1,95,000 ஆகும். ஆல்பர்ட் தியேட்டரில் மட்டும் மறு வெளியீட்டு 1991 8 நாள் 1,20,000 வசூல். 2006 ஆல்பர்ட் 21 நாள் 5 லட்சத்து வசூல். 2018 35 நாள் ஓடியது 8 லட்சத்தை கடந்தது. திருவண்ணாமலை நகரில் 113 நாட்கள் ஓடியது. இலங்கையில் ஒரே நேரத்தில் 15 தியேட்டர்கள் வெளியிடப்பட்டது. ஆல்பர்ட்டில் 3 முறை ஓடிய நாள் 64 நாட்கள். பிருந்தாவில் 3 முறை 21 நாட்கள். பாரத்தில் 3 முறை 21 நாட்கள். உட்லண்ட்ஸில் 7 நாட்கள். தியேட்டர் 7 நாட்கள். நூர்ஜஹானில் 21 நாட்கள் 3 முறை. தேவிப்படஸில் 7 நாள் 1988. கணபதிராம், கோல்டன் ஈக்கல், ரோகிணி காம்ப்ளக்ஸ், ராதா, முரளிகிருஷ்ணா மற்றும் பல அரங்கங்களும் ஓடியது. சென்னை நகரில் வசூலில் முதல் வரலாற்றை படைத்தது எம்ஜிஆர் படங்கள். மலைக்கல்லன் 1954 முதலில் 5 லட்சம் ஓடி முடிய பெற்ற வசூல். கேஷினோ, பிரபாத், சரஸ்வதி. 1955 குலேபகாவலி 6 லட்சம் பெற்ற வசூல். ஸ்ரீ கிருஷ்ணா, கெய்டி, உமா, ராஜகுமாரி. 1956 மதுரை வீரன் 7 லட்சம் பெற்ற வசூல். சித்ரா, பிரபாத், சரஸ்வதி, காமதேவனு. 1958 நாடோடி மன்னன் 8 லட்சம் வசூல். ஸ்ரீ கிருஷ்ணா, பேரகன், உமா. எம்ஜிஆர் படங்கள் மறுவெளியீட்டில் நல்ல லாபங்கள் தந்தது. இந்த படத்தை தயாரிக்க 18 லட்சம் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட எம்ஜிஆர், எம்ஜி சக்கரபாணி, ஆர்.எம். வீரப்பன் ஆகியோருடன் இணைந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்று படம் தயாரித்தார். இசை MS சுப்பையா நாயுடு. படத்தின் பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டு. படத்தின் அன்றைய வசூல் 1,10,00,000. இன்றைய வரை லாபம்தான். கருப்பு, வெள்ளை மற்றும் கோவா கலரில் படமாக்கப்பட்டது. நாடோடி மன்னன் ஆகஸ்ட் 22 1958 வெளியிடப்பட்டது. இது ஒரு வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. அதன் வாழ்நாளில் 1,10,00,000 வசூல் செய்தது. எம்ஜிஆர் நடித்த 1956 மதுரை வீரன் 1 கோடி வசூல் செய்தது. இரண்டாவது தமிழ் படமாக இது அமைந்தது. இது ஒரு வெள்ளி விழா படம். எம்ஜிஆரின் நடிப்பு மற்றும் அரசியல் வாழ்க்கை இரண்டிலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம். இந்த படம் வெற்றியடைந்தால் மன்னன், தோல்வியடைந்தால் நாடோடி என்று சொன்னார். அந்த அளவுக்கு பணத்தை இதில் போட்டிருந்தார். எம்ஜிஆர் இந்த படம் உருவாகும் போதே கடனை கேட்டு அவருக்கு பலரும் நெருக்கடி கொடுத்தனர். சிலர் நீதிமன்றத்தையும் நாடினார். அவரின் வீட்டை அபகரிக்கவும் முயன்றனர். அதையெல்லாம் சமாளித்து படத்தை எடுத்தார். இந்த படத்தை பொறுத்தவரை துவக்கம் முதலே எல்லாமே அவருக்கு பிரச்சனை தான். ஆனால் இதே கதையை மையமாக வைத்து நடிகை பானுமதியும் ஒரு படத்தை எடுக்க திட்டமிட்டிருந்தார். எம்ஜிஆரிடம் இந்த கதையை நான் பணம் எடுக்கிறேன், நீங்கள் எனக்காக விட்டுக் கொடுங்கள் என்றார். எம்ஜிஆர் விட்டுக் கொடுக்கவில்லை. பானுமதி சரி நீங்களே எடுங்கள் என்றார். இந்த படத்தை வெளிவருவதற்கு பல தடைகளும் முட்டுக்கட்டைகளும் அனைத்தையும் வீசி எறிந்தார். படம் வெளிவந்தது. எம்ஜிஆருக்கு உயிரே வந்தது போல் இருந்தது. பல வெற்றிகள் வசூல் மலைகள் போல் குவிந்தது. நாடோடி மன்னன் மன்னாதி மன்னனானார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.